கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் தந்த அந்த கிருபைக்காய் நன்மைக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை சங்கீதம் 91:4 எப்படி சொல்லுகிறது? அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும் என்று சொல்லி இந்த இடத்துல வெளிப்படுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு அவருடைய செட்டைகளில் அடைக்கலமாய் நம்மளை இந்த நாள் வரைக்கும் நம்மளை பாதுகாத்திருக்கிறார். அவருடைய சிறகுகளாலே நம்மளை மூடி இருக்கிறார். அவருடைய சத்தியம் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு கேடகமாக இருந்திருக்கிறது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை நம்மளுடைய கடந்து வந்த பாதைகளில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் ஒருவேளை பலவீனங்கள் இருக்கலாம், அவமானங்கள் இருக்கலாம், இழப்புகள் இருக்கலாம், ஆபத்துகள், விபத்துகள், நாசம், மோசங்கள் என்னவா இருந்தாலும் நம்மளுடைய ஜீவனுக்கு சேதம் வராதபடிக்கு அவருடைய சிறகுகளாலே, அவருடைய செட்டைகளினாலே, அவருடைய கேடகத்தினாலே நம்மளுக்கு ஜீவனை கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, நமக்கு வருகிற பலவீனங்கள், நமக்கு வருகிற நாசம், மோசங்கள், ஆபத்துகள், அவமானங்கள் எல்லாமே அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இவ்வளோ பெரிய காரியம் நடந்தோம், இவ்வளோ பெரிய அவமானங்கள், மோசங்கள், மோசங்கள் எல்லாம் நடந்தும், பலவீனங்கள் வந்தோம், கர்த்தர் இவர்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி சாட்சியாக நிறுத்தும்படியாகவே கர்த்தர் நம்மளுடைய சில காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறவராக இருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, வேதத்தில் பார்க்கிறோம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ கர்த்தர் புதிய காரியத்தை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நம்மளோட வாழ்க்கையில் நடந்ததை குறித்து, நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதை குறித்து, நடந்து கொண்டிருக்கிறதை குறித்து ஒருவேளை நம்ம சோர்ந்து போயிருந்திருக்கலாம். ஆனால் வேதத்தில் பார்க்கிறோம், அவர் நமக்கு புது பலனை கட்டளிடுகிறவராக இருக்கிறார். பலவீனத்தின் மத்தியில் அவர் பலனை தருகிறவராக இருக்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எரிகிற அக்கினி சுவாலையில் போடும் பொழுது கூட ஒருவேளை சுற்றி இருக்கிறவங்க நினச்சிருந்திருக்கலாம், அவர்கள் இனிமேல் அவ்வளோதான், அவங்க அக்கினியில் போட்டதுக்கப்புறம் திருப்பி அவங்களால பார்க்க முடியாது, இனிமேல் அவங்கள பார்க்க முடியாது, அவங்க மரித்து விடுவார்கள் என்று சொல்லி நினைத்திருந்திருக்கலாம். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி அப்படி விசுவாசித்ததுனால அவங்களுக்கு வந்த அந்த நாச மோசங்களின் மத்தியில் 4வது மனுஷனுக்கு ஒப்பாக அவர் இறங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தானியேலை பார்க்கிறோம், சிங்கக்கபியில் போட்ட உடனே இனி தானியேலை பார்க்க முடியாது, இனி தானியேலுடைய சத்தத்தை கேட்க முடியாது என்று சொல்லி அவன் மரித்து விடுவான் என்று சொல்லி ஒருவேளை தூக்கி போட்ட ஜனங்கள், மனுஷர்கள் நினைத்திருந்திருக்கலாம். ஆனால் தானியேல் ஜெபத்து நிமித்தமாய், தானியேலுக்குள்ளே இருந்த அந்த விசுவாசத்து நிமித்தமாய் கர்த்தர் சிங்கங்களின் வாய்களை கட்டி தானியேலினுடைய ஜீவனை கர்த்தர் பாதுகாத்தார். அவர் ஒருவேளை சிங்கக்கெபில போடுவதற்கு அனுமதி திறந்திருக்கலாம், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்கினியில் போடுவதற்கு அனுமதி திறந்திருக்கலாம். ஆனால் ஜீவனுக்கு ஒரு சேதமும் வராதபடிக்கு அவர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு நேரிட்டு இருக்கிற சில காரியங்களை குறித்து ஒருவேளை நம்ம ஏன் என் வாழ்க்கையில் இப்படி, ஏன் என்னுடைய சரீரத்தில் இப்படி, ஏன் என் குடும்பத்தில் இப்படி என்று சொல்லி ஒருவேளை நம்ம கலங்கி கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம், அவருடைய சிறகுகளாலே நம்மளை மூடி இருக்கிறார். அவருடைய செட்டைகளினாலே, அவருடைய செட்டைகளினாலே நம்மளுக்கு அடைக்கலமாக இருந்திருக்கிறார். அவருடைய சத்தியம் நம்மளுடைய வாழ்க்கையிலே கேடகமாக இருந்திருக்கிறது. கோழி தன் குஞ்சுகளை காப்பது போல கர்த்தர் அவருடைய செட்டைகளினாலே நம்மளை பாதுகாத்திருக்கிறார். இந்த நாளிலும் வருகிற நாட்களிலும் அவர் தமது சிறகுகளினாலே நம்மளை மூடி, அவருடைய செட்டைகளினாலே நமக்கு அடைக்கலமாக இருந்து அவருடைய கேடகத்தை தந்து நம்மளை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென்.